பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக ஒரு முட்டாள்தனமான ஒரு ட்ரேடிங் தான். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா தோனி இருக்காரு, கீப்பிங்க்கு அப்போ நமக்கு தேவையே இல்லை. சஞ்சு சாம்சன் பெருசாக பர்ஃபார்மும் பண்ணல. இந்தியாவில் அவர் கடைசியாக எப்போ ஆடினாருன்னு எனக்கு சீரியஸாக ஞாபகமே இல்லை. இப்போ ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆப்ஷனும் இருக்கும், ஃபீல்டிங்லையும் இப்போ வரைக்கும் அவர் த்ரோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது யாருன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் தான் த்ரோவும் ஃபாஸ்ட்டாக ஃபீல்டிங்கும் பண்ணுவார். மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். சஞ்சு சாம்சனை பிக் பண்ணது வேஸ்ட்டு. டு பி ஃப்ராங்காக அவங்க ஜடேஜா கூட இருந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, மணி கேம்ஸு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வருஷம் ஒன் ரனில் தோக்குற மாதிரி, 2 ரனில் தோக்குற மாதிரி. சிம்பிள் ப்ரோ, ஒன்று மும்பை ஜெயிக்கும் இல்லை சென்னை ஜெயிக்கும். இப்போ சென்னை வந்து ஃபுல்லாக டீக்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 இயர்ஸாக வந்து சென்னையை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணுறாங்க. ஜடேஜா இப்போ வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. ஆர்ஆர் போனது. ஓகே, ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், அந்த நீயே நான் ஒரு கமெண்ட் வரப்பேன் ப்ரோ. ஊட்டி வளர்த்தேன், மால் போட்டு சோறு போட்டு வளர்த்தேன், போயிட்டான் ப்ரோ. அந்த காமெடி ஒன்று பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப ஒரு கமெண்ட்ல போட்டு ரொம்ப தீக்குறாங்க, சிஎஸ்கே ஏன் விட்டான்னு சொல்லிட்டு.